வணக்கம். வெல்கம் டு ட்ரெஷர் டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி கதை. இன்ஜினியரிங் படிச்சுட்டும் ரொம்ப நாள் வேலை கிடைக்காத இன்ஜினியர் ஒருவர் டாக்டர் ஆயிரலாம் என்று கிளினிக் ஒன்றை திறந்தார். வாசலில் ஒரு போர்டு எழுதினார். எந்த வியாதியாக இருந்தாலும் 500 ரூபாயில் குணப்படுத்தப்படும். உங்கள் வியாதி குணமாகவில்லை எனில் 1000 ரூபாயாக திருப்பி தரப்படும். இதை கவனித்த மருத்துவர் ஒருவர் இந்த போலி இன்ஜினியர் டாக்டரிடம் இருந்து 1000 ரூபாயை பறிக்க உள்ளே சென்றார். டாக்டர், என் நாக்குல எந்த சுவையும் உணர முடியல. நர்ஸ், அந்த 23ஆம் நம்பர் பாட்டிலில் இருக்கிற மருந்த இவர் வாயில 3 சொட்டு விடுங்க என்றார் இன்ஜினியர் டாக்டர். நர்ஸ் அவர் வாயில் மருந்தை விட்ட பிறகு, ஐயோ டாக்டர், இது பெட்ரோலாச்சே என்று அலறினார் இவர். வெரி குட். இப்போ உங்களுக்கு சுவையை உணர்த்தும் நரம்பு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. உங்களால் எல்லா சுவையையும் உணர முடிகிறது. 500 ரூபாய் ஃபீஸை எடுங்கள். உண்மையான டாக்டர் வேற வழி இல்லாமல் 500 ரூபாயை தந்துவிட்டு வெளியேறினார். ஆனாலும் 1000 ரூபாயை பெறும் முயற்சியை கைவிடவில்லை. சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த கிளினிக்கிற்கு சென்றார். டாக்டர், எனக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, குணப்படுத்துங்க என்றார். நர்ஸ், அந்த 23ஆம் பாட்டிலை திறந்து இவர் வாயில 3 சொட்டுக்கள் விடுங்க என்றார் இன்ஜினியர் டாக்டர். ஐயோ டாக்டர், அது உங்க பெட்ரோல் ஆச்சே என்று அலறினார் இவர். வெரி குட், உங்க மெமரி பவர் நல்லாயிருச்சு. 500 ரூபாய் எடுங்க. இந்த முறையும் ஏமாந்து போன மருத்துவர் சில நாட்கள் கழித்து மீண்டும் வந்தார். எனக்கு கண் பார்வை சரியில்லை, மருந்து தாங்க டாக்டர். சாரி, இதுக்கு எங்கிட்ட மருந்து இல்லை. இந்தாங்க 1000 ரூபாய் என்று ரூபாய் நோட்டை நீட்டினார் இன்ஜினியர் டாக்டர். இது 500 ரூபாய் நோட்டாச்சே என்று பதறினார் இவர். வெரி குட், உங்க பார்வையும் நல்லாயிருச்சு. எடுங்க 500 ரூபாய். நீதி, பழைக்க தெரிஞ்சவன் எப்படியும் பொழைச்சுக்குவான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.